மணிக்கண்ணாடி லேப்டாப் வந்து நீங்க ஒன்றும் ஸ்கீம் கொண்டு வரல, இது அம்மையார் கொண்டு வந்த ஸ்கீமு. அம்மையார் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. ஏன் நீங்க அதை பாதியில நிப்பாட்டிட்டு இப்போ கொடுக்குறீங்க? அப்போ நீங்க இப்போ கொடுக்குற மக்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, அப்ப இதுக்கு முன்னக்கூட்டி உள்ளவங்களுக்கு நீங்க கொடுக்காம இருக்கீங்களா? அப்ப அந்த அவங்கலாம் அந்த மாணவர்கள் என்ன குத்தம் செஞ்சாங்க, குறை பண்ணாங்க? அவங்க ஏதாட்டும் திமுகக்கு எதிராக ஏதாட்டும் பண்ணாங்களா? அது ஸ்கீம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற ஸ்கீமு, அதை நீங்க நிப்பாட்டுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இடப்பட்ட கேப்ல இப்ப எலெக்ஷன் வருதுன்னு நீங்க அதை கொடுக்குறீங்க. அதையும் கொடுத்துட்டு அந்த ஸ்டிக்கரை கிழிச்சாவோ ஏதாட்டும் ஒன்று பண்ணாவோ வாரண்டி கிடையாதுன்ட்டு நீங்க இப்போ இது பண்ணிட்டீங்க. எதையாட்டும் ஒரு திட்டத்தை நீங்களா உருவாக்குன திட்டம் என்ன? அந்த மெம்பர்ல இந்த மெம்பர்லாம் நீங்க இப்போ ஓபன் பண்ணது எல்லாமே போன வருஷம் வந்த போன வாட்டி ஆண்டுட்டு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்கீம் எல்லாமே அவங்க அதை எல்லாமே பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இப்படிக்கு மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டா உடனே அது திமுக ஆட்சியில நல்ல ஆட்சியில நடந்ததா? அது ஒரு விஷயம் இருக்குது இல்ல. எல்லா இடத்துலையுமே பேருந்துகள் ஃபுல்லா கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி. இப்போதான் ஏதோ 2 வாட்டி மதுரையில் உள்ள மேம்பாலத்துக்கு ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரை வச்சிருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் ஏன்னா எலெக்ஷன் வருது, இப்பவும் நம்ம அதே பேர் வச்சா நமக்கு ரிவெஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அச்சத்துல தானே, உண்மையாலாம் இல்லைல்ல. இதுக்கு மேல நீங்க வந்து உங்களுக்காண்டி உள்ள ஆட்சி மட்டும் தான் நீங்க பண்றீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறதே தமிழக முதல்வருக்கு தெரியுதானே தெரியலையே. அண்ணன் சவுக் சங்கரனை சொன்ன மாதிரி தான், பொம்மை முதல்வர் தான். அவரை கொடுத்து கீயை வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற இவங்களால என்ன பண்ண முடியுது? இந்த அரசு வந்து மக்களுக்காக அரசு கிடையாது. மொத்தத்தில் அது வந்து கோபாலபுரத்துடைய அரசு தான். அவங்க மக்களுக்கு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். 19 வயசு பையன் ரெட் ஜெயின்டோடைய ஓனராக மாறலாம். ரேஞ்ச் ரோவர் கார் அவர் பேரில் இருக்கலாம். 2 கோடி ரூபா சொத்துக்கு மதிப்புள்ள இருக்கலாம்.